ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கர்ட் தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்கர்ட் அப்படின்னா நம்ம வந்து யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா? ஸோ பிரைவேட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண போறது தான் நம்ம வந்து கட்டிங் வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ கட்டிங் வீடியோல நான் வந்து ஒரு பொதுவா நான் வந்து அளவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவு வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு நோட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து சொல்லி கொடுத்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம வந்து அளவுகள் வந்து எடுத்து ஒரு நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதனால நான் வந்து கிளியரா காட்டுறேன். ஸோ ஒரு நோட் எடுத்துட்டு நான் வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கான ட்ரா வந்து வரைச்சிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆம் போல், அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டு, நம்ம பாட்டம், இதெல்லாமே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸா வந்து புரியணும் அப்படின்னால. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அளவு எடுக்கிறது வந்து உயரத்தை முதல்ல எடுக்கணும். ஸோ நம்ம ஷோல்டர் கிட்ட இருந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணி இந்த அளவுகள் வந்து சொல்லி கொடுக்கல. சோ அந்த உயரத்தை நான் பார்த்து நான் எடுத்த உயரம் மட்டும் பாத்தீங்கன்னா 31. சோ மார்பக சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 30. இடுப்பு சுற்றளவு 28, 29 வருது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெக்கு, அதுக்கப்புறமா ஆம் ஹோல், இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். சோ நெக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டர் கிட்ட பேக் சைடு அந்த கை இருக்கும் இல்லையா? சோ கை ஜாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து ரெண்டுமே எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. சோ அந்த ஜாயிண்ட் வந்து இங்க இருக்கு பாருங்க, இதை வந்து நம்ம வந்து எடுக்கணும். சோ அந்த ஜாயிண்ட் நெக், அதுக்கப்புறமா ஷோல்டர் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து எடுக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நெக் உயரம் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ். சோ 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிருக்கேன். டோட்டலா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஷோல்டர் அப்புறமா நெக் வந்து பாத்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் வந்துச்சு. சோ 11 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுல நம்ம வந்து டிவைட் பண்ணி தான் அந்த நெக் அகலமும் அதுக்கப்புறமா ஷோல்டரும் நம்ம வந்து டிவைட் பண்ணி கட்டிங் வந்து பண்ணணும். ஸோ பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு வச்சுதான் நம்ம வந்து அந்த ஸ்கர்ட்டோட நம்ம இது வந்து பார்க்க போறோம். ஸோ பாட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா 12 இன்ச்சஸ். நம்ம வந்து 31ல நமக்கு 12 போச்சு அப்படின்னா மீதி இருக்கிற அளவு தான் நமக்கு ஸ்கர்ட் வரும். ஸோ அந்த ஸ்கர்ட் வந்து எவ்வளவு வரும்? 19 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 19 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இதுலதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஆட் பண்ணணும் அந்த ஸ்டிச்சிங்காக. சரிங்களா? சோ இப்ப வந்து நமக்கு அந்த அளவுகள் வந்து கரெக்டா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வச்சு நான் வந்து கட்டிங் பண்றேன். சோ நீங்க எவ்வளவு அளவுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு குண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அளவுகள் எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. சோ அதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கட்டிங் வந்து பண்ண போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் அளவு தான் இருக்கு. சோ அந்த 1 மீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும். மாதிரி நமக்கு லேபிள் வந்து இருக்கு இல்லையா? சோ அதுதான் நமக்கு அந்த உயரத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த அகலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த அகலத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுல 1 மீட்டர் அளவு தான் இருக்கு. சோ 4 துணி இருந்தாலும் நம்ம வந்து மடிச்சிருக்கோம். அந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெருசா. இப்போ நமக்கு பிளவுஸ் வந்து பார்ப்போம் இல்லையா? சோ பிளவுஸ் வந்து நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப லைனிங் வந்து வாங்கிட்டு வருவோம்னு வச்சுக்கோங்க. சோ அந்த லைனிங்ல நமக்கு எப்படி இருக்கும்? அந்த லைனிங்ல டோட்டலா நமக்கு அந்த அகலம் வந்து வேற, நம்ம மீட்டர் கணக்குல எடுக்கிறது வேற. அந்த அகலம் இருக்கும் இல்லையா? சோ அது வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். சோ அது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் சொல்லட்டா? கரெக்டா ஒரு 32 இல்லைன்னா 34 அளவு இருக்கும். சோ இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் அளவுக்கு இருக்கு அந்த அகலம் மட்டுமே. சோ இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த துணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனால 1 மீட்டர் அப்படின்றது நமக்கு பெருசா தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து கஸ்டமர் ஒரு கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா நம்ம இந்த அளவு தான் வச்சு நம்ம வந்து பார்க்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் அளவு இருக்கு. 1 மீட்டர் வந்து எவ்வளவு காசு அப்படின்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அது வந்து நீங்க பாருங்க. ஏன்னா இது வந்து கஸ்டமரே வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க இந்த துணியை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சிருக்கோம், க்ளோஸ் பண்ணிருக்கோம். அந்த க்ளோஸ் வந்து எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா சாரி இருக்கும் இல்லையா? சோ சாரி வந்து ஃபோல்டா 4 ஃபோல்டா பண்ணுவோம் இல்லையா? பாத்திருக்கீங்களா? நம்ம சாரியை வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணுவோம். சோ அந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு அந்த சாரிய ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட்டா இன்னொரு ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுதா அப்படின்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த லேபிள் இருக்கு இல்லையா? சோ இந்த லேபிள் கிட்ட நான் வந்து அந்த உயரத்தை மார்க் பண்ணி நான் வந்து பாட்டமுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த லேபிள் கிட்ட இருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம் எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமா கிளாத் வந்து கம்மியா தான் இருக்கு. சோ நான் வந்து பொதுவா இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பேக் 1 மீட்டர், ஃப்ரண்ட்க்கு 1 மீட்டர் அளவுக்கு நான் அகலம் வந்து வச்சிருந்தேன். நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் இல்லையா? அந்த கட்டிங் யூனிஃபார்ம். சோ அதுல வந்து 1 மீட்டர்
அளவு வச்சிருந்தேன். ஆனா இதுல வந்து கொஞ்சமா கம்மியா இருக்கு. ஏன்னா துணி வந்து கம்மியா இருக்கு. அதுல மிச்சமான கிளாத்ல தான் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 சைடு வந்து க்ளோஸ் சைடும் நான் வந்து இப்போ காட்டிட்டு இருக்கேன் இல்லையா, சோ அந்த மாதிரி 2 சைடு க்ளோஸ் சைடும் அதுக்கப்புறமா ஆப்போசிட்ல இருக்கிற சைடு வந்து ஓப்பன்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சோ நாம முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது வலது பக்கம் கிட்ட ஓப்பன்ல இருக்கணும், இடது பக்கம் கிட்ட க்ளோஸ்ல இருக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாட்டம் வந்து தனியா கட் பண்ணிக்கலாம். சோ அந்த பாட்டம் மட்டும் எப்படி நம்ம வந்து தனியா கட் பண்றது அப்படின்னா, நான் வந்து அளவு எவ்வளவு காட்டியிருந்தேன், 12 காட்டியிருந்தேன். சோ 12 இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 13 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். சோ அந்த 1 இன்ச்சஸ் எதுக்காக, ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறமா கீழே நம்ம வந்து அந்த ஸ்கர்ட் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சும், சோ டோட்டலா 13 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து ஒரு 2 துணியா நம்ம வந்து மடிச்சிருக்கிறதுனால நமக்கு 2 துணி வந்து போதும். சோ 4 இருக்கு இல்லையா, சோ 2 துணி வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு இருக்கும். இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த நெக்கு கிட்ட மடிச்சு தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா பெல்ட்டுக்கு, பாக்கெட்டுக்கு இதெல்லாமே நமக்கு வந்து தேவை. சோ இப்ப நான் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம பாட்டம் வந்து கட் பண்ணணும் அப்படின்றது. சோ இதை வந்து தனியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து பார்க்கலாம். ஸ்கர்ட் வந்து எப்படி நம்ம வந்து எவ்வளவு துணி இருந்தாலும் சரி அதுல இவ்வளவு பிளேட்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றது புரியுற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இல்லையா, சோ இந்த கிளாத்ல நான் கரெக்டா அந்த உயரம் நான் இப்போ மாத்திருப்பேன், துணியா மாத்திருப்பேன். சோ அந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 22 இன்ச்சஸ் இருக்கு. சோ நமக்கு வேண்டிய துணி வந்து 19 இன்ச்சஸ். சோ 19 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு 3.5 மீட்டர் இருக்கு. சோ அந்த 3.5 மீட்டர் வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அந்த பாட்டம்க்கு அட்டாச் பண்ணும்போது வேணும் இல்லையா, சோ அந்த அட்டாச் பண்றதுக்காகவும் நமக்கு கரெக்டா சரியா போகும் 3.5 இன்ச்சஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டான அளவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து லைன் வந்து போட்டுக்கிறேன், அது உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுனால. சோ இப்போ வந்து அதை மடிச்சிருக்கிறதுனால நமக்கு அந்த மடிப்பை வந்து நம்ம கட் பண்ண ஆகணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து வச்சிருக்கோமா அப்படின்னு பாருங்க. சோ ஸ்ட்ரைட்டா இல்லை அப்படின்னா பேக் சைடு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடுக்கு ஏற்றம் இருக்கவங்களும் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்ப வந்து அதை பாத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த நூல் எல்லாம் இருக்கிறதுனால அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவா கிளாத் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அதை ஸ்ட்ரைட்டா பண்ணி கட் பண்றதை விட நம்ம கட் பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கும். சோ அந்த நூல் மட்டும் கட்டிங் பண்ணி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அதுக்கு நடுவுல இருக்கிறத வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து பேஸ் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வந்துச்சு, 29. சோ இடுப்பு சுற்றளவு நமக்கு 29 வந்திருக்கு அப்படின்னா அது கூட நம்ம வந்து எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். கூட நான் வந்து 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோ அந்த 4 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் பண்ணிக்கணும். 29 இருக்கு அப்படின்னா இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கும் அது கூட நம்ம வந்து 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணி அது வந்து கணக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 33 வந்திருக்கு. சோ 33 நம்ம 4 டிவைட் பண்ணணும். சோ நான் ஃபர்ஸ்ட் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். சோ 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 16 இன்ச்சஸ் வந்திருக்கு. சோ அதை வந்து நம்ம மறுபடியும் 2 டிவைட் பண்ணிக்கலாம். சோ மொத்தத்துல நமக்கு இடுப்பு சுற்றளவு கூட 4 ஆட் பண்ணி 4 வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுல இருந்து 4 கழிக்கணும். புரியுதா? சோ நமக்கு எவ்வளவு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வந்தாலும் சரி அது கூட நம்ம வந்து 4 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுல இருந்து 4 வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? சோ இப்ப மடிப்பு இருக்கிறதுனால இது வந்து பேக் சைடும் இன்னொன்னு வந்து ஃப்ரண்ட் சைடும் சோ கரெக்டா இருக்கும். 33 கரெக்டா இருக்கு. சரிங்களா? சோ 33 நான் வந்து அளந்து எடுத்தேன். சோ கரெக்டா எனக்கு பாத்தீங்கன்னா 33 இன்ச்சஸ் வந்திருக்கு. சோ 33 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம பாதியா பண்ணிருந்தோம் இல்லையா, சோ அந்த இடுப்பு சுற்றளவுல இருந்து பாதியா பண்ணும்போது 16 இன்ச்சஸ் வந்துச்சு. சோ யாருக்குமே 33 தான் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா இந்த கிளாத் இருக்கிறதே அந்த மாதிரிதான். சோ அதனால உங்களுக்கு 33 கரெக்டா வந்திருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 33 வந்திருக்கு அப்படின்னா அதுல நம்ம 16 இன்ச்சஸ் வர அளவுக்கு நம்ம பிளீட்ஸ் வந்து வைக்கணும். சரிங்களா? சோ 16 இன்ச்சஸ் வர அளவுக்கு வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை வந்து பார்க்கணும். சோ 16 இன்ச்சஸ் ஒன்னு வந்து பேக் சைடு ஒன்னு வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து கணக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். சோ 16 இன்ச்சஸ் அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து 1 இன்ச்சஸ் அளவு கழிச்சிடலாம். ஏன்னா அது வந்து பிளேட்ஸ் வந்து அதுல வைக்க போறது கிடையாது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நான் தனியா எடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியா காமிக்கிறேன் இப்போ. சோ கிளாத் வந்து எடுத்திருக்கேன்.
சோ இந்த கிளாத் வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவும் பார்த்ததுல நமக்கு 33 இன்ச்சஸ் வந்திருக்கு. 33 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு துணி வந்திருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு 40 இன்ச்சஸ் வந்தாலும் ஓகே. 40 இன்ச்சஸ் அப்படின்னா கரெக்டான ஒரு அளவு, 1 மீட்டர் அளவுக்கு கரெக்டா இருக்கும். சோ இந்த அகலம் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். சோ இதுக்கு முன்னாடி 2 ட்ரெஸ்லயும் எனக்கு 40 இன்ச்சஸ் தான் வந்திருக்கு. ஒரு மீட்டர் தான் எனக்கு வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது. சோ இது வந்து கொஞ்சம் கம்மி. ஒரு எவ்வளவு இன்ச்சஸ் கம்மி, 7 இன்ச்சஸ் கம்மியா இருக்கு. சோ இப்ப நான் வந்து 33 எடுத்திருக்கேன் இல்லையா? சோ அந்த ஃபுல் லென்த் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு இன்ச்சஸ் தனியா மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக? நான் வந்து ஸ்டிச்சிங்காக. சோ ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து உள்ள கொடுக்கணும் இல்லையா? அதனால மீதி இருக்கிற கிளாத் வந்து 31 இருக்கு. சோ நமக்கு அந்த 2 இன்ச்சஸ் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம 15 வந்து வரணும். சோ இப்ப 17 இன்ச்சஸ் இருந்துச்சு, நம்ம பார்க்கும்போது 17. சோ அதுல இருந்து நான் வந்து 2 இன்ச்சஸ் கழிச்சிருக்கேன். சோ 2 இன்ச்சஸ் எதுக்காக? நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கேன். சோ அதனால நமக்கு வந்து மீதி இருக்கிற கிளாத் வந்து அந்த இடுப்பு சுற்றளவுக்கு வந்து 15 இன்ச்சஸ் வரணும். சோ 15 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எவ்வளவு மீட்டர் வந்து இருக்கு, நம்ம வந்து எவ்வளவு துணிக்குள்ள நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க முடியும். அது வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப நமக்கு ஆன்சர் வந்து 15 வரணும், சரிங்களா? சோ அதுல வந்து 31 இருக்கு இல்லையா? துணியோட அகலம் வந்து 31. சோ அதுல வந்து நீங்க ப்ளீட்ஸ் எடுக்கிறதுல டிவைட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெத்தட். சோ 31 இருக்கு அப்படின்னா அதுல நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறது 6 இன்ச்சஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க ப்ளீட்ஸ் வந்து 6 இன்ச்சஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா 5 ப்ளீட்ஸ் வரும். சோ ஒரு ப்ளீட்ஸ்க்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு ப்ளீட்ஸ்க்கு வந்து எவ்வளவு இன்ச்சஸ் வந்திருக்கு? 2 இன்ச்சஸ் வந்திருக்கு. நான் கணக்கு எடுத்து பார்த்தேன். சோ 2 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு டோட்டலா 10 தான் வரும், 15 வராது. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ 6 இன்ச்சஸ்ல ஒரு ப்ளீட் வைக்கிறத விட 4 இன்ச்சஸ்ல ஒரு ப்ளீட் வைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம், சரிங்களா? சோ அது வந்து டிவைட் பண்ணி பாருங்க. இப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். எவ்வளவு கிளாத் இருக்கோ அதுல இவ்வளவு இன்ச்சஸ்ல இவ்வளவு ப்ளீட் வந்து எடுக்கலாமா அப்படின்னு பாருங்க. இப்போ எனக்கு வந்து 4 இன்ச்சஸ்ல ப்ளீட் எடுத்தோம் அப்படின்னா 7 ப்ளீட் வருது. சோ 7 ப்ளீட்டுக்கு நமக்கு வந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். 2 இன்ச்சஸ் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா 14 வரும். சோ 14 வந்திருக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா அதுல பாத்தீங்கன்னா 7 ப்ளீட் அப்படின்னு காட்டல. சோ 7.755 மீட்டர், இப்போ முக்கால் இன்ச்சஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. சோ முக்கால் இன்ச்சஸ் எனக்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அளவுக்கு. சரி பாத்தீங்கன்னா நான் வந்து 4 இன்ச்சஸ் தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு துணி இருக்கோ அவ்வளவு அகலம் வந்து பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம எவ்வளவு இன்ச்சஸ்க்கு ப்ளீட் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ 6 இன்ச்சஸ்க்கு வைக்கிறோமா இல்ல 4 இன்ச்சஸ் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா குட்டி குட்டியா தான் இருக்கும் ப்ளீட்ஸ். சோ துணி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்படிதான் வச்சு கொடுக்கணும். ஏன்னா துணி இல்லை அப்படின்றதால நம்ம வந்து ஏற்கனவே 2 ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ ஒரு துணிக்கு இன்னொரு மீதமான துணியில தான் நான் வந்து தைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரெஸ்க்கான அளவு துணி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்க தான் கரெக்டா 2 பிளவுஸ் 2 ட்ரெஸ் தைச்சு கொடுத்துட்டு இதெல்லாம் இருக்கிற துணியில மிச்சம் தைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் வந்து இதை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். சரி பாத்தீங்க எப்படி ப்ளீட் எடுக்கணும் அப்படின்னு பாக்கலாம். சோ 4 இன்ச்சஸ் தான் நம்ம இந்த மாதிரி தான். சோ நடுவுல கேப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 இன்ச்சஸ் அளவுக்கு கேப் வந்து இருக்கு. இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது. சோ அந்த ப்ளீட் வந்து வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட கன்ஃபியூஷனே இல்லாம நீங்க வந்து மறுபடியும் பாருங்க. அந்த ப்ளீட் வைக்கிறது மட்டும் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா மறுபடியும் கண்டிப்பா பாருங்க. சோ இப்போ 2 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 7 ப்ளீட்ஸ் வந்து வச்சிருக்கோம் இல்லையா? சோ 7 ப்ளீட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது நமக்கு டோட்டலா 14 இன்ச்சஸ் வரும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் தானே அப்படின்னு நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆட் பண்ண முடியும். இதே மாதிரிதான் உங்களோட துணியோட அகலம் வந்து எவ்வளவு இருக்கு, நம்ம உயரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அகலம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த அகலத்துல நம்ம வந்து கால்குலேட் பண்றதுதான் நம்ம கையில இருக்கு, சரிங்களா? சோ 6 இன்ச்சஸ்ல பிளேட் வைக்கலாமா 4 இன்ச்சஸ்ல பிளேட், ஏன்னா கம்மியான துணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4 இன்ச்சஸ்ல தான் பிளேட் வைக்க முடியும். சோ இது வந்து பாக்ஸ் பிளேட் அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரிதான் வச்சு ஆகணும். நம்ம வந்து கடைசி 4 இன்ச்சஸ்ல நம்ம வந்து பிளேட் வந்து வைக்க முடியும். 4 இன்ச்சஸ்க்கு மேல எவ்வளவு இன்ச்சஸ்ல வேணும்னாலும் நம்ம வந்து பிளேட்ஸ் வச்சுக்கலாம். 6, 8, 10 கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். சோ கடைசியில 3/4 இன்ச்சஸ் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து 1 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்கலாம், சரிங்களா? சோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். புரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. புரியல அப்படின்னா நான் வந்து சொல்றேன், அதுக்கான தீர்வு வந்து நான் சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் கூட மொழிவு மறைவு இல்லாம அந்த கால்குலேட் பண்றதுலதான் இருக்கு. சோ இன்னொரு துணி இருக்கு இல்லையா? சோ மிச்சமான துணி நம்ம வந்து பாட்டம்காக கட்டிங் பண்ண துணியில ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கிளாத் மட்டும் போதும் பாட்டம்க்கு கட் பண்றதுக்கு. சோ இந்த கிளாத் வந்து எடுத்துட்டு நான் வந்து மடிச்சுக்கிறேன். அந்த லேபிள் இருக்கு இல்லையா? சோ அது வந்து நம்ம கீழே அந்த ப்ளீட்டுக்கு வந்து மடிச்சு தைக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன்.
மடிச்சு தைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்குறது, பாட்டம் அண்ட் ஸ்கர்ட் வந்து ஜாயிண்ட் கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாட்டமோட அளவு வந்து டோட்டலா 12 இன்ச்சஸ் வரணும். எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். அதுக்காக அந்த மாதிரி தானே நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து கீழேயே எனக்கு வந்து 3/4 இன்ச்சஸ் வந்துடுச்சு. ஸோ அதுதான் பேடான விஷயம். ஸோ 3/4 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த லேபிள் வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஸோ தெரிஞ்சுச்சு அப்படின்னா கொஞ்சம் பினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி வந்து லேபிள் தெரியக்கூடாது. ஸோ எனக்கு வந்து இதுல 1/2 இன்ச் அளவுக்கு எனக்கு குறையுது. எப்படி குறையுது அப்படின்னா அந்த துணி வந்து குறையுது. இப்ப பாத்தீங்கன்னா 11.5 இன்ச்சஸ் தான் வந்திருக்கு. டோட்டலா நமக்கு 12 தான் வரணும். ஆனா 11 வந்திருக்கு. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது, பரவாயில்ல, இருந்தா இருக்கட்டும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா ஓகே தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாத்தீங்கன்னா 11. சோ 11 எதுக்காக நம்ம வந்து அந்த ஷோல்டர் எடுத்தோம்னா டோட்டலா 11. சோ அந்த 11 மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து அதை மார்க் பண்ணணும். சோ மார்க் பண்ணிட்டு இதுல இருந்துதான் நம்ம அந்த நெக் அகலம், அதுக்கப்புறமே ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நெக் அகலம் வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 இன்ச்சஸ் கரெக்டா இருக்கும். ஷோல்டர் வந்து நமக்கு கொஞ்சம் 3 இன்ச்சஸ் இருந்தாதான் மடிச்சு தைக்கிறதுக்குள்ள அது வந்து நல்லா நீட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த உயரத்தை நம்ம மார்க் பண்ண இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்கு உயரம் வந்து பார்க்கணும். ஸோ நெக் உயரம் வந்து 5.5 இன்ச்சஸ் இல்லைன்னா 5 இன்ச்சஸ் கரெக்டான அளவு. ஸோ நம்ம வந்து அந்த ஷர்ட்டை விட கீழே தான் இருக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் பெருசா தான் நம்ம வந்து வைக்கணும். கரெக்டா ஒரு 5 இன்ச்சஸ் இல்லைன்னா 5 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கொடுக்கறது சேர்த்து நான் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஷோல்டர் 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து நான் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். இந்த பாப்பாவுக்கு வந்து எவ்வளவு வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ், சாரி 8 வயசு இருக்கும். ஸோ 8 வயசு பாப்பாவுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆம்போல் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அதுல நம்ம வந்து கர்வ் ஷேப் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்பக சுற்றளவு எவ்வளவு பார்த்தோம், 30 இன்ச்சஸ் பார்த்தோம். அதுல இருந்து நம்ம 4 டிவைட் பண்ணணும். ஸோ அதுல நம்ம 4 டிவைட் பண்ணும்போது 7.5 வந்திருக்கு. ஸோ 7.5 வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 2 இன்ச்சஸ். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து பாருங்க, இடுப்பு சுற்றளவு 29 வந்திருக்கு. 29 கூட 4 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.25 வருது. ஸோ 7.25 வருது அப்படின்னா நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து டாட்டுக்காக வைக்கணும். ஸோ 7.25 வந்திருக்கு அப்படின்னா அதுல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் அளவு டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸா வராது, ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துலதான் நமக்கு டாட் வந்து கண்டிப்பா வரும். ஸோ டாட் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைட் ரெண்டுமே வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போ பேக் சைடுக்கு நம்ம வந்து அளந்து எடுக்கணும். ஸோ பேக் சைடு ஜிப்பு கண்டிப்பா நம்ம வந்து வைக்க போறோம். ஜிப் வந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கோட உயரத்தை வந்து பார்க்கலாம். நம்ம ஷோல்டர் கிட்ட இருந்து நம்ம 3 இன்ச்சஸ் கரெக்டா எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சம் க்ளோஸ் அப்ல நமக்கு இருக்கணும் இல்லையா, சோ அதனால அந்த காலர் கிட்ட கரெக்டா இருக்கணும். சோ அதனால இப்ப வந்து இதை கிளீனா நீட்டா வந்து கட் பண்ணிக்கலாம். நீட்டா வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட மீதி இருக்கிற கிளாத் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து பாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கவனிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே மடிச்சு வச்சிருப்போம் இல்லையா, சோ அது மேல வந்து மார்க் பண்ணிருப்போம் இல்லையா பேக்குக்கு. சோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு கிளாத் மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. சைட்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிறது கட் பண்ணிட்டு ஒரு கிளாத் மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. சோ நான் வந்து ஃப்ரீயா இருக்க கிளாத்ல வந்து நான் கட்டிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சோ இது வந்து கிளாத் வந்து கம்மியான கிளாத் தான். சோ அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் மறுபடியும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போகும். சோ இன்னொரு கிளாத் வந்து எடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட் சைடோட பாக்ஸ் நெக் வந்து கட் பண்ணலாம். சோ இந்த பாக்ஸ் நெக் கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இது ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துச்சு. ஸோ பேக் சைடு வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஜிப்பு, அதுக்கப்புறமா பிளேட் சேர்க்குறது எல்லாமே ஸ்டிச்சிங்ல வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த துணி எல்லாமே நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த கிளாத் எல்லாமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம பெல்ட்டுக்கு அட்டாச் பண்றதுக்கு வேணும். அந்த பெல்ட் வந்து இடுப்பு கிட்ட போடுறோம் இல்லையா, அதுக்கு வேணும். ஸோ இன்னும் இருக்கிற கிளாத் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாக்கெட்டுக்கு வந்து கண்டிப்பா வேணும். பாக்கெட்டுக்கு இவ்வளவு துணி வந்து போயிடும், மடிச்சிருக்கோம் இல்லையா, சோ இவ்வளவு துணி வந்து பாக்கெட்டுக்கு வந்து போயிடும். மீதி இருக்கிற கிளாத் வந்து பெல்ட்டுக்கு, அதுக்கப்புறமா நெக் அகலம், நெக்கு கிட்ட எல்லாமே நமக்கு வரும்.
ஸோ கண்டிப்பா இதெல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. கரெக்ட்டா 1 மீட்டர்ல நமக்கு கரெக்ட்டான துணி வந்து சரியா போகும். ஆனா கொஞ்சம் கூட துணி வந்து வேஸ்ட் ஆகாது. இதுதான். யாராவது வந்து உங்ககிட்ட எவ்வளோ கிளாத் ஆகும்? இவ்வளோ வயசு பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இவ்வளோ மீட்டர் ஆகும் அப்படின்னு தாராளமா நீங்க சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. டாடா. பாய்.